جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بحفر الباطن الدعوة للجميع. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم وأتموا الحج والعمرة لله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கூறி இன்றைய இந்த பதிவை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய இந்த பதிவினுடைய தலைப்பு சிஃபத்துல் உம்ரா, உம்ரா செய்வதனுடைய முறைகளை பற்றியதாகும். கண்ணியமான சகோதரர்களே, இபாதத் என்று வருகின்ற போது அதனை நாம் அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும். அது எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருக்கலாம், அல்லது நோன்பாக இருக்கலாம், அல்லது ஜகாத்தாக இருக்கலாம், அல்லது ஹஜ்ஜாக இருக்கலாம், அல்லது உம்ராவாக இருக்கலாம். என்ன ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி அதனை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்ற அந்த மன தூய்மை எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன சொல்லுகிறான்? வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அழகான முறையிலே இவைகளை எல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எவ்வாறு உம்ரா செய்ய வேண்டும், எவ்வாறு ஹஜ் செய்ய வேண்டும், எவ்வாறு தொழ வேண்டும், எவ்வாறு நோன்பு பிடிக்க வேண்டும், எவ்வாறு ஜகாத் கொடுக்க வேண்டும், எவ்வாறு ஹஜ் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹுடைய தூதர் நமக்கு அழகாக தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அந்த முறை பிரகாரம் அதனை நாம் செய்கின்ற போதுதான் எமக்கு முழுமையான கூலி கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, இதனால்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய விடயத்திலே கூறுகின்ற போது, ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை நீங்கள் எவ்வாறு கண்டீர்களோ அதே போன்று அந்த தொழுகையை நீங்களும் தொழுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சகோதரர்களே, தொழுகையினுடைய முறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த முறை பிரகாரம் அந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்றுதான் உம்ராவினுடைய விடயங்களை, ஹஜ்ஜினுடைய விடயங்களை அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், எவ்வாறு என்றால் ஹஜ் கிரியைகளை நான் எவ்வாறு நிறைவேற்ற கண்டீர்களோ அதே போன்று நீங்களும் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அங்கே தொழுகையினுடைய விடயத்தில் நான் தொழுவதை எவ்வாறு நீங்கள் பார்த்தீர்களோ அதே போன்று நீங்களும் தொழுங்கள். ஹஜ்ஜினுடைய கிரியைகளை நான் எவ்வாறு நிறைவேற்ற கண்டீர்களோ அதே போன்று நீங்களும் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த முறை பிரகாரம் நாம் செய்கின்ற போது நிச்சயமாக இந்த உம்ரா அல்லது ஹஜ் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவாக, ஹஜ்ஜாக மாறும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே உம்ராவினுடைய ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை பற்றி பார்க்குகின்ற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா, அதாவது ஓர் உம்ரா செய்வது மறு உம்ரா வரை ஏற்படும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய உம்ரா, எங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிய முறை பிரகாரம் அதனை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக உருவாக வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே அதாவது உம்ராவினுடைய அர்கான்களை, வாஜிபுகளை, அதே போன்று ஷுரூத்துக்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே உம்ராவினுடைய அர்கான்கள், ஃபர்லுகள் 3 இருக்கின்றன. அதில் முதலாவது இஹ்ராம், இரண்டாவதாக தவாஃப் செய்ய வேண்டும், மூன்றாவதாக சை செய்ய வேண்டும். இது ஃபர்லுகளாக இருக்கின்றன. அதே போன்று வாஜிப் 2 இருக்கிறது. அதில் முதலாவது
மீகாத்தில் இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்க வேண்டும். இரண்டாவதாக முடியை மலிக்க வேண்டும் அல்லது முழுமையாக குறைத்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று உம்ராவினுடைய நிபந்தனைகள் ஷுரூத்துக்கள் 6 இருக்கிறது. அதில் முதலாவதாக அவர் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். உம்ரா செய்யக்கூடியவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இரண்டாவது அல் ஆக்கில், புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அல் பாலிக், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். நான்காவதாக அல் ஹுர், சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். ஐந்தாவது அல் காதிர், சக்தி பெற்றிருக்க வேண்டும். ஆறாவது அல் மஹ்ரம், அதாவது பெண்ணாக இருந்தால் மஹ்ரமியத்தான ஆண் துணை அவரிடத்தில் இருக்க வேண்டும். இந்த 6 நிபந்தனைக்கு உட்பட்டதாக அமையுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா உம்ராவை ஏற்றுக்கொள்கிறார். அதே போன்று சகோதரர்களே, நாம் பயணம் செய்கின்ற போது அதற்கும் அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டியிருக்கிறார்கள். அதனுடைய முறைகளையும் எமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். பயணம் என்று வருகின்ற போது அது உம்ராவுடைய பயணமாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு சுற்று பயணங்களாக இருக்கலாம். இவைகளுக்கெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் பிரயாணம் செய்கின்ற போது ஒரு அழகான ஒரு துஆவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதுதான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى. اللهم هون علينا سفرنا هذا واطوي عنا بعدا. اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل. اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكآبة المنظر وسوء المنقلب في المال والأهل. என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்கின்ற போது ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நமக்கும் அதனை கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பிரயாணத்தை ஓதியவர்களாக எங்களுடைய உம்ராவுடைய பயணத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முழுமையாக உம்ராவினுடைய முறைகளை தெளிவாக காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே அந்த முறைகளை செயல் வடிவத்திலே இன்ஷா அல்லாஹ் தற்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். உம்ரா செய்யக்கூடிய ஒருவர் இஹ்ராத்திற்கு முன் சில சுன்னத்தான காரியங்களை செய்வது விரும்பத்தக்க விடயமாக இருக்கின்றன. அதில் முதலாவதாக நகங்களை வெட்டிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது மீசையை கத்தரித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது மறைவிடத்தின் முடிகளை அகற்றிக் கொள்ள வேண்டும். நான்காவது அக்குள் முடிகளை அகற்றிக் கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக குளித்துக் கொள்ள வேண்டும். ஆறாவது உடம்புக்கு மாத்திரம் மனம் பூசிக்கொள்ள வேண்டும். ஆடைகளுக்கு பூசிவிடக் கூடாது. ஏழாவது தையல் ஆடைகளை களைந்து கீழாடை மேலாடை என்ற இஹ்ராத்தினுடைய 2 ஆடைகளையும் அணிந்து கொள்ள வேண்டும். மேற்கூறப்பட்டவைகள் அனைத்தும் இஹ்ராத்திற்கு முன் செய்ய வேண்டிய சுன்னத்தான காரியங்களாக இருக்கின்றன. இந்த அடிப்படையிலே உம்ரா செய்யக்கூடிய ஒருவர் முதலிலே அவர் குளித்துக் கொள்வார். குளித்துவிட்டு வாசன திரவியங்களை பூசிய பிறகு இஹ்ராம் ஆடைகளை அணிந்து கொள்வார். உடல் தலை மற்றும் தாடியில் வாசனை திரவியம் பூசுவது சுன்னாவாக இருக்கின்றன. ஆனால் ஆடைகளில் வாசனை திரவியங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஆண்களை பொறுத்தவரையில் சுத்தமான வெள்ளை நிற துணிகளை அணிய வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் தங்கள் அழகை காட்டாத எந்த ஆடைகளையும் அணியலாம். ஆனால் நிகாப் அல்லது கையுறைகளை அணிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று மீகாத் என்ற எல்லையில் சென்று நியத்தை வைத்தவர்களாக செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு 5 எல்லைகளை வகுத்து தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த பகுதிகளால் யார் யாரெல்லாம் உம்ரா செய்வதற்காக செல்கின்றார்களோ நிச்சயமாக ஒவ்வொருவர்களும் அந்த இடத்தில்
நியத்தை வைத்தவர்களாக செல்ல வேண்டும். அதுதான் முதலாவதாக துல் ஹுலைஃபா, இரண்டாவதாக அல் ஜுஹ்ஃபா, மூன்றாவதாக கர்னுல் மனாசில் அஸ்ஸைலுல் கபீர், நான்காவதாக ذات عرق, ஐந்தாவதாக யனம்லம் என்ற 5 இடங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள். எல்லைகளுக்கு உட்பட்டோர் தாம் இருக்கும் இடத்தில் இருந்தே இஹ்ராத்தினுடைய நியத்தை வைத்தவர்களாக உம்ரா செய்ய செல்வார்கள். மக்காவாசிகள் மக்காவில் இருந்து இஹ்ராம் அணிவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அந்த எல்லையிலே நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் உம்ரா கடமையை நிறைவேற்ற செல்லுகிறேன் என்பதனை மனதால் நினைத்து அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் அல்லது லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன் என வாயால் முடிய வேண்டும். இஹ்ராம் நியத்து வைப்பவர் தனது நோயினாலோ அல்லது பயங்கர சூழ்நிலைகளினாலோ உம்ரா செய்ய முடியாமல் போகும் என அஞ்சினால் தாம் இஹ்ராம் நியத்து வைக்கும் போது பின்வருமாறு முன் நிபந்தனையிட்டு நியத்து வைக்க வேண்டும். அதுதான் وَإِنْ حَبَسَنِي حَابِسٌ فَمَحِلِّي حَيْثُ حَبَسْتَنِي. இறைவா, நீ எந்த இடத்தில் உம்ரா கடமை செய்ய முடியாதவாறு என்னை தடுக்கின்றாயோ அதுவே இஹ்ராமிலிருந்து விடுபடும் இடமாகும். விமானத்திலே பயணிக்கக்கூடியவர்கள் விமானம் மீகாத்தை கடக்குகின்ற போது அந்த உம்ராவினுடைய நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று உம்ராவுடைய நியத்தை நாம் வைத்த பிறகு சில விடயங்கள் தடுக்கப்படுகின்றன. முடிகளை வெட்டுவது அல்லது நகங்களை வெட்டுவது, உடம்பிற்கோ அல்லது ஆடைக்கோ நறுமணங்களை பூசுவது, தையல் ஆடைகளை அணிவது, தலையை மறைத்துக் கொள்வது, மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடுவது அல்லது பிராணியை அறுப்பது அல்லது கொலை செய்வது, பெண்கள் கை கவர்களை அணிவது அல்லது நிகாப் அணிவது, அதே போன்று திருமண ஒப்பந்தங்கள் செய்வது அல்லது பேசுவது, இது போன்ற காரியங்கள் இஹ்ராம் நியத் வைத்த பிறகு இவைகள் அனைத்தும் செய்யக்கூடாதவை என்பதனை நாம் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே உம்ராவினுடைய இஹ்ராம் ஆடைகளை அணிந்து உம்ராவுடைய நியத்தை வைத்த பிறகு அந்த இடத்திலே ஃபர்ல் தொழுகைக்குரிய நேரமாக இருக்குமாக இருந்தால் அந்த தொழுகைகளையும் நாம் அந்த நேரத்திலே தொழுது கொள்ள வேண்டும். அல்லது உதுவினுடைய சுன்னத்தான 2 ரக்அத்துக்களை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் இஹ்ராமிற்கென்று சிறப்பு தொழுகை எதுவும் இல்லை. அதனை அடுத்து இஹ்ராத்திற்குள் நாம் நுழைந்த உடனே தல்பியாவை ஆரம்பிக்க வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை ஆண்கள் தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி கூறுவது சுன்னாவாக இருக்கின்றன. ஆனால் பெண்கள் தங்களுடைய சத்தத்தை குறைத்து அமைதியாக கூறிக்கொள்ள வேண்டும். இந்த தல்பியாவை மஸ்ஜிதுல் ஹராம் வரைக்கும் நாம் அந்த தல்பியாவை கூறிக்கொண்டே செல்ல வேண்டும். எனவே மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைவதற்கு முன்னதாக தல்பியாவை நிறுத்திக் கொண்டு வலது காலை முன்வைத்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு துஆவை
கூறியிருக்கிறார்கள். அதுதான் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம இக்ஃபிர் லி துனூபி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக் அஊது பில்லாஹில் அஸீம் வபிவஜ்ஹில் கரீம் வபிசுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற இந்த துஆவை கூறி வலது காலை முன்வைத்து உள்ளே செல்ல வேண்டும். அதற்கு பிறகு தவாப் செய்வதற்காக நாம் நெருங்குகின்ற போது உதுவை நாம் செய்து கொள்ள வேண்டும். உது என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றன. எனவே தவாப் என்பது தொழுகையை போன்றதாகும். ஆனால் தொழுகையில் பேச முடியாது. தவாப் செய்கின்ற போது எங்களால் பேசுவதற்கு அனுமதி இருக்கின்றன. எனவே ஆண்கள் தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தங்களின் வலது தோள் புயத்தை திறந்துவிட வேண்டும். அதாவது மேனியை போர்த்திருக்கும் அந்த துணியின் நடுப்பகுதியை வலது கக்கத்தின் கீழ் வைத்துக் கொண்டு அத்துணியின் இரு ஓரங்களையும் இடது தோள் மீது போட வேண்டும். அதன் பிறகு உம்ராவிற்குரிய தவாஃபை நிறைவேற்றுகிறேன் என்ற எண்ணத்தோடு ஹஜருல் அஸ்வத் கல் பொருத்தப்பட்டிருக்கின்ற மூலையில் இருந்து உம்ரா தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். ஹஜருல் அஸ்வத் கல்லை முடியுமாக இருந்தால் அதனை முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும். அதற்கு முடியாவிட்டால் கையினால் ஹஜருல் அஸ்வத் கல்லை தொட்டு கையை முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும். அதற்கு முடியாவிட்டால் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக நின்று தன் வலது கையை அதன் பக்கம் உயர்த்தி காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். எனவே ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை இடித்துக் கொண்டு செல்வதை உம்ரா செய்யக்கூடியவர்கள் அல்லது ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே தவாப் செய்யக்கூடிய ஆண்கள் 7 முறை நாம் சுற்ற வேண்டும். அதில் 3 சுற்றுக்களிலே ரமுல் செய்வது சுன்னாவாக இருக்கின்றன. ரமுல் என்பது கால் எட்டுக்களை கிட்ட கிட்ட வைத்து வேகமாக நடப்பதற்கு சொல்லப்படும். மற்ற 4 சுற்றுக்களையும் சாதாரணமான நடையிலே நடந்து கொள்ள வேண்டும். எனவே ரமுல் செய்வது ஆண்களுக்கு மாத்திரம்தான், ஆனால் பெண்களுக்கு அல்ல. அதே போன்று ஹஜருல் அஸ்வத் கல் பொருத்தப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே ருக்னுல் யமானி என்ற இடம் வருகின்ற போது அதனை கையால் தொட்டால் போதுமானதாக இருக்கின்றன. ஆனால் அதனை முத்தமிடக் கூடாது. அதே போன்று கையை முத்தமிடவும் கூடாது. அதே போன்று கையால் சைகை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இவ்வாறாக அந்த இடத்தில் எதுவும் சொல்லவும் கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ருக்னுல் யமானிக்கும் ஹஜர் அஸ்வத்துக்கும் இடையிலே ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுதான் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார் என்ற இந்த துஆவை நாம் கூறிக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஹஜர் அஸ்வத் கல் பொருத்தப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திலே முதலாவது சுற்றை ஆரம்பிக்கின்ற போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறு ஆரம்பித்து அதே இடத்திலே முடிக்க வேண்டும். இது ஒரு தடவை. 2வது தடவையும் அதே இடத்திலிருந்து ஆரம்பிக்கின்ற போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவது சுன்னாவாக இருக்கிறது. எனவே இதே போன்று ஆரம்பித்து அதே இடத்திலே முடிக்க வேண்டும். இவ்வாறாக 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவை, 6வது தடவை, 7வது தடவை அதே இடத்திலே முடிக்க வேண்டும். எனவே இவ்வாறு 7 முறை தவாப் செய்து கொள்ள வேண்டும்.
தவாஃபை முடித்த பிறகு மகாமுல் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று தவாஃபுடைய சுன்னத்தான 2 ரக்காத்துக்களை தொழுது கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் தொழுது கொள்ள முடியாமல் இருக்குமாக இருந்தால் ஹரத்தினுடைய எந்த பகுதியில் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். முந்திய ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு சூரத்துல் காஃபிரூன் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூராவை ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓதுவது சுன்னாவாக இருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக அந்த தவாஃபினுடைய தொழுகையை முடித்த பிறகு சഈ செய்வதற்காக நாம் சஃபா மலையை நோக்கி செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஜம்சம் தண்ணீரை குடித்துக் கொள்வது சுன்னாவாக இருக்கின்றன. எனவே அந்த தண்ணீரை குடித்த பிறகு சഈ செய்வதற்காக சஃபா மலைக்கு அந்த செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுதான் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற துஆவை நாம் கூறிக்கொள்ள வேண்டும். எனவே சஃபா மலையின் மீது ஏறி கஅபத்துல்லாவை முன்னோக்கி அல்லாஹுவை ஓர்மைப்படுத்தி அவனை பெருமைப்படுத்தி லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று கூறிய பிறகு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு என்ற இந்த துஆவை 3 முறை கூறிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தேவையான துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிறகு சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு செல்ல வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே பச்சை நிறத்தில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. எனவே அதனுடைய ஆரம்ப பகுதியில் இருந்து அதனுடைய முடிவு வரைக்கும் ஆண்கள் மிக வேகமாக ஓட வேண்டும். எனவே இவ்வாறு மர்வாவை அடைந்ததும் கஅபத்துல்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வை புகழ்ந்து ஓர்மைப்படுத்தி மேற்கூறப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு என்ற இந்த துஆவை 3 முறை கூறிய பிறகு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு மர்வாவிலிருந்து நாம் சஃபாவை முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே அதே போன்று 2 பச்சை மின் விளக்குகள் அங்கே இடப்பட்டிருக்கின்றன. அதனுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் கொஞ்சம் ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும். பெண்கள் அமைதியாக சாதாரண நடையிலே நடந்தால் போதுமானதாக இருக்கிறது. எனவே இந்த சഈ செய்கின்ற சந்தர்ப்பத்திலே, அதாவது திக்ர் குர்ஆன் ஓதுகின்ற விடயத்திலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறாக சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு 1 தடவையும், அதே போன்று மர்வாவிலிருந்து சஃபாவிற்கு 2 தடவையும், இதே போன்று 3 தடவை, 4, 5, 6, 7 என்று மர்வாவிலே நாம் முடிக்க வேண்டும். இவ்வாறாக 7 முறை சഈ செய்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறு சഈ செய்த பிறகு நாம் நம்முடைய முடிகளை அகற்றிக் கொள்ள வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையில் தலைமுடியை முழுவதும் மலித்துக் கொள்வது சிறப்பாக இருக்கிறது, அல்லது முழுவதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். என்றாலும் மலிப்பதே சிறந்ததாக இருக்கின்றன. ஆனால் தலைமுடியின் சிறிய பகுதிகளை வெட்டுவது அது கூடாது, அது நபி வழியும் கிடையாது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை மலிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்திற்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள்.
எனவே நபியுடைய பிரார்த்தனை எம் ஒவ்வொருவர்களுக்கும் தேவை என்றால் நாம் எம்முடைய முடியை மலித்துக் கொள்ள வேண்டும். எனவே பெண்களை பொறுத்தவரையிலே பெண்கள் தம் அனைத்து முடிகளில் இருந்தும் விரல் நொழி அளவிற்கு வெட்டி கொண்டால் போதுமானதாக இருக்கின்றன. எனவே இத்துடன் உம்ராவினுடைய கடமைகள் நிறைவடைகின்றன. அதற்கு பிறகு எதுவெல்லாம் தடை செய்யப்பட்டிருந்ததோ அவைகள் அனைத்தும் ஹலாலாகி விடுகின்றன. எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த உம்ராவை பரிபூர்ணமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறு கற்றுத்தந்திருக்கிறார்களோ, எவ்வாறு செய்து காட்டியிருக்கிறார்களோ அந்த முறை பிரகாரம் இந்த உம்ராவை நாம் நல்ல முறையிலே செய்து அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.